ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு சிபிஎஸ்சி சாப்டர் 1ல் இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E1 and E2 are the magnitudes of electric field due to a dipole consisting of charges minus q and plus q separated by a distance 2d. That is, இவங்க வந்து ஒரு எலக்ட்ரிக் டைபோல் இல்லையா, இதானே? சரி, at point r, the point r எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, which is very much greater than a, one on its axial line axis and another one is what, and the second point எங்க இருக்கு, equatorial plane respectively. Then E1 and E2, that is E axial line by E equatorial line ஓட ரேஷியோவை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. சரியா? which is very simple. So minus q plus q. சரிங்களா? 12th படிக்கிற எல்லாருக்குமே இந்த ஆக்சியல் லைன் அண்ட் ஈக்குவேட்டர் லைனுக்கான ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டைரக்ஷன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னா டைபோல் மொமெண்டோட டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. சரி, ஆக்சியல் லைன்ன்றது தானே. ஸோ ஆக்சியல் லைன் இந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா E1 மென்ஷன் பண்ணுறாங்க ஆஸ் பர் த கொஸ்டின். ஸோ E1 இஸ் ஈக்குவல் டு என்னது ஃபார்முலா, ஸோ 2kp டிவைடட் பை r கியூப் அப்படின்றது ஃபார்முலா. அண்ட் ஈக்குவேட்டரியல் பாயிண்ட்றது மேலேயோ இல்லை நான் கீழேயோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ கரெக்டாக பைசெக்டிங் லைன் தான், பைசெக்டிங் பாயிண்ட் தான். ஸோ E2 இஸ் ஈக்குவல் டு kp டிவைடட் பை r கியூப். அதாவது ஆக்சியல் லைனை விட ஈக்குவேட்டரியல் லைன் எப்படி இருக்கும், ஈக்குவேட்டரியல் லைனை விட ஆக்சியல் லைன் எப்படி இருக்கும், ட்வைஸாக இருக்கும். இதான கான்செப்ட். அப்போ நம்ம ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன், எல்லாருமே கேன்சல் ஆகிடுவாங்க. ஸோ E1 by E2 which gives you what, 2kp divided by r cube into, நான் ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டேன்னா r cube divided by kp. எல்லாருமே கேன்சல் ஆகிடுறாங்களா? கேன்சல் ஆகிட்டா ரிமைனிங் வாட் யூ கெட், 2/1, that is 2:1 ratio, that is 2. Sorry, that is 2. So option C. Thank you.